தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஜல்லிக்கட்டு தொடங்க முன்னரே ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நரேஷ். நரேஷ், தற்போது காயமடைந்தவருக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கா? அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த காளை உரிமையாளர் ஒருவர் தனது சொந்த காலை முட்டியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜமணி. இவரது மகன் அஜய். இவர் இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் தனது காலையை வாடிவாசியில் அவிழ்ப்பதற்காக வந்திருந்தார். அப்போது எதிர்பார்த்த விதமாக சீறி பாய்ந்த அவரது சொந்த காலை அஜய் நெஞ்சு பகுதியில் பலமாக முட்டியது. இந்த நிலை குலைந்து விழுந்த அஜய் அங்கிருந்து மீட்டு அவனியாபுரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முதலுதவி சிகிச்சைக்கு மையத்திற்கு கொண்டு சென்றார். அங்கு அவருக்கு தீவிர முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் நெஞ்சு பகுதியில் ஏற்பட்ட காயம் பலமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக அவர் உடனடியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நரேஷ். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.